ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சுசியம் ரெசிபி பச்சை பயிறு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். காலையில் அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம சேர்த்த பச்சை பயிருக்கு கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். இதோட கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு. தண்ணி லேசாக தான் அடியில் தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். ரொம்ப மைய வேகாமல் கரெக்டான ஒரு பதத்தில் தனித்தனியாக உதிரியாக இருக்க மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நான் துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா தேங்காயில் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் அந்த பாலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக நான் ஏலக்காவும் சுகரும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி சுகர் மட்டுமே ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்குமே நான் சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பச்சை பயிறு உருண்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங்லேயும் சரி காலையிலையும் சரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கும் குட்டீஸ்க்கு. இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இல்லை உங்கள் கையை வச்சோ நீங்கள் அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே கலந்து வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் தண்ணி நம்ம வேக வைக்கும்போது தண்ணி இருந்தால் கூட அதை நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சீக்கிரமாக வந்துடும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா லேசாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பிசு பிசுன்னு. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக கரைக்க வேண்டாம். ரொம்ப திக்காக நீங்கள் கரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த பச்சை பயிறு பாலை நம்ம அதில் டிப் பண்ணும்போது ஒரு மாதிரி போண்டா மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. கொஞ்சமாக சோடாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிறு உருண்டை, அதை இந்த மாதிரி அந்த மைதா மாவோட அந்த பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆயில் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியாக சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இந்த மாதிரி நான் கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணதுக்கு பிறகு எல்லாத்தையும் இதில் உருண்டைகளை சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பச்சை பயிறு சுழியன் எல்லாமே சொல்லலாம். இதுக்கு கேரளா ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, கேரளா சைடு எல்லாமே. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.